ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், இனிய சோல் சொந்தங்களே. எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்கோம். ஒரு ஆன்மா ரூபத்தில் தான் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். நீங்கள் படுற கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு, அதுக்கு உண்டான மருந்து, இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தான் கேட்குறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல. கண்டிப்பாக நீங்கள் கேட்கல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி தான் என்னோடய வாழ்க்கைக்கு எப்படி நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்க நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், காணொளி காட்சிகள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தது யதார்த்தமாக நடந்த விஷயம், நீங்கள் பண்ண விஷயம் கிடையாது. உங்களை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம் ஒரு ப்ரொடெக்டிவ் டீம் உங்களுக்காக இருக்கும். தெரியுங்களா? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்டிவ் டீம்னே இருக்கும். தனித்தனியாக கடவுள் செட் பண்ணி வச்சுருக்காரு. நீ படிக்கிறதுக்கு நமக்கு தான் நமக்கு யாருமே கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருப்போம். இல்லை, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நமக்குன்னு தலைக்கு மேலே சில தேவதைகள், சில தெய்வங்கள், அப்படி இப்படி டீவியேட் ஆகாமல் நேராக குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி நமக்கு முன்னாடி இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க, நமக்குள்ளேயும் இருக்காங்க ஆரஞ்சவன். ஆனால் நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றுற அந்த தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல சொல்ல லைஃப்பில் வேறு லெவல் மிராக்கிள் நடக்குங்க. அது கிராட்டிடியூட் மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கடவுளை போய் டக்குன்னு ரீச் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, கொடுத்த விஷயத்துக்கு நன்றி சொல்லையா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல் நான் எனது வாழ்க்கையை அழகாக, சூப்பராக, செம்மையாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிடித்த நபருடன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு, என்னோடய கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகலாம் அப்படின்னா, பார்க்குறவங்க அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருக்கீங்க, உள்ளே வந்துடுங்க. லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக ஐ பட்டனையும் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கான ரீடிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் அமைதியாக இருக்கீங்க, அமைதியின் சொரூபமாகவே ஆயிட்டீங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவம் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஒரு சிலையாட்டம் உட்காந்துக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய அடி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணாமல், இதுக்கு மேலே நம்ம தாண்ட வேண்டாம், அப்படியே உட்காந்துருவோம், நமக்கு இவ்வளோ தான் முடியும், நமக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, நமக்கு இவ்வளோ தான் கேப்பபிலிட்டி, இதுக்கு ஒரு தடவை விழுந்து அடியே போதும், இனிமேல் நான் அடி வாங்க தயாராக இல்லை, எனக்கு முதுகில் தெம்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இது என்னென்னா, நிறைய சப்போர்ட்டும் வருது உங்களுக்கு அவுட் சைடில், கடவுள்கிட்டேருந்தும் வருது. பட் ஆனால் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி தான் இருக்கீங்க. ஏதோ ஒன்று பெருசாக வச்சு செஞ்சுருக்கு, அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்களும் இருக்கீங்க. அன்பு தான், அன்பை மையப்படுத்தி உங்களை நிறைய பேர் பார்க்குற சில பேர் ஏமாற்றிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை துரோகமும் பண்ணியிருக்கலாம், முதுகு குத்தலும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு இப்போ எந்த விதமான ஒரு அன்பையும் வாங்கக்கூடாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் தான். நீங்கள் சமத்தியான பர்சன், ஒரு அன்புக்காக ஏங்குகிற பர்சன் தாங்க நீங்கள். உண்மையாக யாராவது ஒருத்தங்க 2 வார்த்தை அன்பாக நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் உயிரையே கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்த ஒரு அன்பான ஒரு வார்த்தைக்கு ஏங்குகிற பர்சன் தான். உங்களோட சோலாக இருக்கட்டும், உங்களோட ஆன்மாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு அன்புக்காக ஏங்குகிற ஒரு விஷயந்தான். நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன். எவ்வளவோ தாண்டி வந்துட்டீங்க. உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் ஏமாத்தினாலும், உன்னை ஏமாத்துற தானடா, நான் உன்னை நம்பினேன், நீ என்னை ஏமாத்துற, பரவாயில்ல போ, ஏமாற்றிட்டு போ, நீ தானே ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தில் கடவுள் காட்டுற மாதிரி, போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதை பெருசாக எடுத்துக்காமல் அந்த ஒரு அன்பை பேஸ் பண்ணி வச்ச அந்த பாசத்தினால அப்படியே விட்டுறீங்க நிறைய பேர் பார்க்குற நீங்கள். பட் ஆனால்
கண்டிப்பா உங்கள விட்டு போனவங்க வராங்க. ஒரு யூனிஃபைட் லவ் தான். கரெக்ட்டான ஒரு டிவைன் டைமிங்கில கடவுளே இழுத்து பிடிச்சு வச்சு, "எங்கடா ஓடுற நீ? அ இந்த மாரி ஒரு கமிட்மெண்ட் குடுத்துட்டு, நம்ப வச்சுட்டு, நீ இப்படி பார்த்துட்டு, உன் வேலைய பார்த்துட்டு போவ. நீ பாட்டுக்கு செவனேன்னு இருப்ப. ஒண்ணுமே வந்து பதில் குடுக்க மாட்ட. ஒருத்தவங்க உட்காந்துட்டு, உன்னையே உட்காந்துட்டு 24 மணி நேரமும் நெனச்சுக்கிட்டே இருப்பாங்களா? நீ உன் வேலைய பார்த்துட்டு, அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், வேலை முக்கியம், இன்னொருத்தி முக்கியம், இன்னொருத்தன் முக்கியம்னு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம் முடியாது. வச்சு செஞ்சுருவேன் உனக்கு. மரியாதையா தயவெல்லாம் கிடையாது. தயவு தாட்சியம்லாம் அங்கே கிடையாது அந்த சைடு. ஏன்னா உங்களை விட்டு போய் உங்களை ஏமாற்றிட்டு உங்களுக்கு காயம் கொடுத்துட்டு நின்னது அவங்க தான். எந்த பதிலும் சொல்லலை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மனசை அடிக்கிற போராட்டம் பாருங்களேன். பணம் தொலைஞ்சா கூடங்க இன்னொரு மாதம் கடுமையாக கூட ஓவர் டைம் பார்த்து கூட அந்த பணத்தை வந்து சம்பாதிச்சிடலாங்க. ஆனால் அந்த ஒரு நம்பின ஒரு விஷயம் வந்து நமக்கான ஒரு விஷயம் இல்லையா, ஏன் இப்படி என்னை ஏமாற்றிருக்கு, நான் இவ்வளோ நம்பினேனே, அப்போது இந்த உலகத்தில் உண்மையெல்லாம் இல்லையா, நம்பிக்கை இல்லையான்னு அந்த ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்டு உடையும் பாருங்கள். அந்த நேரத்தில் யாராலையுமே வந்து தப்பிச்செல்லாம் வெளியில் வரவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சா, நீ வந்து இது உன் வேலையை பார்த்துட்டு போவ, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன், கொஞ்ச நாள் இருப்ப, வேடந்தாங்கல் பறவை மாதிரி கொஞ்ச நாள் வருவேன், கொஞ்ச நாள் பேசுவேன், கொஞ்ச நாள் காணா போவேன், அப்புறம் அடுத்த சீசன் வர்றதுக்கு நீ என்ன வேடந்தாங்கல் பறவையான்னு வச்சு செஞ்சுருவார் அவர். அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய அந்த பக்கம் நடந்து இப்போ அவங்க தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த நீங்கள் விரும்பின உங்களை விட்டு ஓடுன அந்த பர்சன் திருந்தி வராங்க. உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இதெல்லாம் டிவைன் டைமிங் தான். ஸ்பிரிட் அனிமல், ஸ்பிரிட் கைட்ஸ். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கங்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். இல்லை, உங்களுக்கான வேலைகள், உங்களுக்கான விஷயங்கள் அத்தனையும் அங்கே பிஹைண்ட் த சீன்ஸை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீமே உங்களுக்காக வேலை பண்ணிகிட்ருக்குங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா இது ப்ரொடெக்டிவான ஒரு லவ் தான், யூனிஃபைட் லவ் தான், பார்ட்னர்ஷிப்பு தான். இது வந்து ஒரு கமிட்மெண்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் தான், மியூச்சுவலான ஒரு அட்ராக்ஷன் தான். ஒரு ப்ரொப்போசல் கண்டிப்பாக இருக்குது. அது பழைய ப்ரொப்போசலாகவும் இருக்கலாம், புதிய ப்ரொப்போசலும் வருது. மேரேஜை நோக்கிய ஒரு பயணம் தான், கனெக்ஷனுக்குள்ளே தான் வருது. பார்த்தீங்களா, மயில் வந்துருச்சு. வேலும் மயிலும் துணை அப்படின்னு போடுங்க. முருகனோட பிளஸ்ஸிங் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி யார்கிட்டனே கேட்காம நான் பாட்டுக்கு ரீடிங் ஆரம்பிச்சிட்டேன். முருகன் என்னோட மெசேஜ்னு சொல்லு, நான் தான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை அவர் இடையில திணிச்சு விடுறாரு. தினமும் கேட்பேன் இல்லைங்களா, யூனிவர்ஸோட மெசேஜா, சிவாப்பாவோட மெசேஜா, ஆஞ்சநேயரப்பா மெசேஜா, காளிமா மெசேஜா, முருகனோட மெசேஜா. ஆனால் நான் ஒன்றுமே இன்றைக்கி கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முருகனே நான் தான் மெசேஜ் கொடுக்குறேன், சொல்லு. அழுதுட்டுலாம் இருக்கிறாங்க, அழுக வேணான்னு சொல்லு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் வேலையை பார்க்க சொல்லி நம்ம ஐயன் முருகன் வந்து சொல்லிட்டாருங்க. எத்தனை பேருக்கு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, முருகா துணைன்னு போடுங்க, வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. கண்டிப்பாக அவர் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே பெரிய அடி விழுந்திருக்கு. எதுக்கு அடி விழுந்ததுன்னு தெரில. உங்கள் பர்சன் கண்டிப்பாக நம்ம போகணும், நம்ம சரி பண்ணணும், இங்கே ஏதோ ஒன்று தப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கே திரும்ப அடிக்குது, நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, எப்படியாவது ஓடி போய் அந்த விஷயத்தை வந்து நம்ம பிடிச்சிக்குவோம், விட்டு போன அந்த விஷயத்தை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு. ஏன்னா இனிமேல் கலர்ஃபுல்லான வாழ்க்கை தான் இருக்கும், ஒரு நியூ பிகினிங்காக தான் இருக்கும். என்னவோ ஒன்று பிடிச்சி தள்ளுது, அது யூனிவர்ஸுங்கிற அந்த ஒரு பாடமும் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை நம்பி அப்படியே வந்து, ஏன்னா இப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. அவங்க லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களை விட்டு போன அந்த செகண்ட்லேருந்து ஏதோ ஒரு பலன்னு இருந்த விஷயத்தை நம்பி போயிருக்காங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, பல்ல இழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் இவருக்கு அடி வாங்க நிறையா விஷயங்கள் இவருக்கு அடிப்பட நமக்கு இந்த விஷயந்தான் கரெக்டான விஷயம், இதை தாண்டி நம்ம வெளியில் போனோம்னா எவ்வளோ மோசமான விஷயங்கள், மோசமான நபர்கள், மோசமான நிகழ்வுகள் எல்லாம் சந்தித்து உங்கள் பர்சன் வெளியில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சோண்டா சாமின்னு உங்கள் பக்கம் வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அடி கொடுத்தது, அவங்க புரிய வச்சது எல்லாமே நம்ம டிவைன் முருகன். நீங்கள் யார் நம்புகிறீங்களோ அந்த விஷயந்தான். இது வந்து முழு மூச்சாக செஞ்சது அவங்க மட்டும்தான். ஒரு யார் எனர்ஜி, யுரேனஸ் எனர்ஜி தான். பூஜ்யமாக இருந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. பூஜ்யத்துக்கு முன்னாடி நிறையா நம்பர்கள் வந்து போடப்படும். நியூ பிகினிங் தான், பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பிஸ்னஸ் லெவலில் நிறைய ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து ஆழம் பார்த்து காலை வைக்கணும். ஒரே தடியாக டப்புன்னு அங்கே பாசி பிடிஞ்ச இடத்துல காலை வச்சு வலிக்கி விழுந்துட்டு, ஐயோ வலிக்கி விழுந்துட்டேனே, ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க், அனாலிட்டிக் ரிஸ்க் எடுக்கணும். எந்த விஷயம் பற்றி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஏற்கனவே பண்ணவங்க கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, கைடன்ஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் எடுக்க வராங்க, உங்களை தேடி வராங்க. பட் ஆனால் வந்து கண்மூடித்தனமாக இதுக்கு விளைவு என்ன ஆகும் அப்படின்னு
இல்லைன்னு தெரியல. எனக்கு அவங்க வேணும். எனக்கு அவங்க வேணும்னு ஒரே பிடிவாதமாக வருது. வந்தால் இப்படி வர்றது, இல்லைன்னா ஆளே அட்ரஸே காணாமல் போயிடுறது. என்ன பண்ணுறோங்கிற அப்படிங்கிற ஒரு நிலைமையை மற்றவங்களுக்கு சொல்லாமல் மறைஞ்சு போயிடுறது. இல்லைன்னா வந்து ஐயோ முருகன் மெசேஜ், ஐயோ இவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க, பயமாக இருக்கே, லைஃப்பில் என்ன கொண்டு வந்து 7:30 விட போகிறாங்கன்னு தெரியல, வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, வரலைனாலும் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இங்கே வந்து தெரிய வருதுங்க. எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க, உங்களை எப்படா வந்து சேர்த்துன்னு. ஏன்னா அங்கே அடி கிடச்சிருக்கு. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு மெசேஜ் தான். நீங்கள் நல்லவங்க இல்லைங்களா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க. அந்த உள்ளே வந்து ஒரு பெயின் இருக்க தான் செய்யுது. பட் வந்து மறந்தெல்லாம் நீங்கள் போகலை, உள்ளே இருக்குது, வலிக்கிறது தான். நிறையா நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்க வருவாங்கன்னு. அவங்களும் எப்படா சான்ஸ் கிடைக்கும், வந்துடலாம், இது நம்ம தப்பான ஒரு முடிவை எடுத்துகிட்டு எங்கேயோ போகுது நம்ம வாழ்க்கை, ஏதோ ஒரு நரகத்துக்கு போகிற மாதிரி இருந்து பிடிச்சி கடவுள் பிடிச்சி 2 அடி வச்சு வெளுத்தெடுத்து இது எல்லாத்தையும் புரிய வச்சு, நரகத்துக்கு போறியா, உனக்கு சொர்க்கம் மாதிரி இந்த பக்கம் நான் வாழ்க்கையை கொடுக்க, நரகத்துக்கு இதை ஏமாற்றிட்டு நீ எங்கே போனேன்னா உனக்கு என்ன சொர்க்கமாக இருக்கும்? நீங்கள் என்ன ஏமாற்றிட்டு போனியோ அதுதான் அங்கே உனக்கு கிடைக்கும். நீ இங்கே நரகத்தை கொடுத்துட்டு போனியா அவங்களுக்கு, அப்போ உனக்கு மட்டும் என்ன சொர்க்கமாக கிடைக்கும்? நம்பினவங்கள ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு என்னங்க? இந்த உலகத்தில் நம்பிக்கை ஒன்று தாங்க, அது பெரிய ஒரு எமோஷ்னல் லெவலில் நம்ம பாண்டாயிரும். நம்மளை என்னென்னா நம்ம கட்டுமான அந்த ஒரு வளர்ப்பு முறையே எப்படி தெரியுங்களா, அந்த சின்ன வயசுலேருந்து பேம்பர் பண்ணி அம்மா அப்பா, அந்த கூட பிறந்த சகோதரன் சகோதரி, ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஒரு சோஷியல் அனிமலாகவே வாழ்ந்துட்டோம். யார் மேலேயாவது ஒரு அடிக்ஷனில் ஒரு என்னென்னா ஒரு கிளைம்பர் மாதிரி, இவங்க இருந்தால் தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ந்தே வாழ்ந்து பழகிட்டோங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நம்பிக்கை எவ்வளோ வச்சு அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஏமாத்துகிற விஷயம் மாதிரி பண்ணிட்டா நம்மளால் வந்து அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம். புரியுதுங்களா? அப்படி தான் நம்ம மாட்டிக்கிறோம் எமோஷ்னல் பாண்டிங்கில். பட் எமோஷ்னல் பாண்டிங்லாம் இங்கே தேவை டெத்து கார்டு மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து விழுந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் டெத்து கார்டு வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் டெத்து கார்டு கொடுத்துட்டு அவர் அந்த பக்கம் வந்து ஒரு சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போனாங்க. அந்த பக்கமும் அங்கே டெத்து கார்டு ஒன்று போட்டு திரும்ப போன இடத்துலேருந்து போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கும் தெரியுங்களா? அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு ஒடியாந்துட்டாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோம், தலை தப்புனது தம்புரான் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு தான் வெளியே ஓடியாந்துருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நியூ பிகினிங் தாங்க. அவங்க விட்டுட்டு போன அடுத்த செகண்ட்லாம் வந்து ரொம்ப அழுதிங்க, மருகுனீங்க. உங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இடையில நடந்திருக்கலாம், நிறைய காரணங்கள் காட்டியிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோலாக கடவுளை பிடிச்சி நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறையா விஷயங்கள் மயில் கற்றுக்கிட்டே இருக்குது. முருகனோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தப்பிச்சு வெளியில் வந்ததுக்கு காரணம் அந்த ஆறுமுகம் தாங்க உங்களை காப்பாற்றினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கார். எவ்வளோ பெருசாக கத்துறாரு பாருங்கள். அப்போது எந்த விஷயம் இனிமேல் வந்து உனக்கு தடை பண்ணுற விஷயம் இல்லை. வாழ்க்கை அந்த ஒரு மோசமான நபர்கள் அந்த ஒரு சீனை விட்டு நகர்ந்து போகுது. உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னா நகர்ந்து வருது. இனிமேல் ப்ரொடெக்ஷன் தான். உங்களுக்கு நீங்களே ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே அழகான பாதை. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நான் தனியாக போயிட்டேன், எனக்கு யாருமே இல்லை, நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு நொந்துக்கக்கூடாது. இங்கே என்னென்னா உங்கள் கூட கடவுள் இருக்காங்க, உங்கள் கூட நீங்களே இருக்கீங்க. உங்களை விட்டுட்டீங்க, நீங்கள் உங்களை திரும்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கே பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரசிக்க ஆரம்பிக்கும் போது, வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது, உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது அப்படியே அழகாக சூர்யாப்பா வந்து அப்படியே மேலே வராரு. அழகாக வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை நான் உனக்கு தரேன், இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் பிரச்சனைகளுக்கு எல்லாமே எண்டிங் தான். கவலைக்கு, கஷ்டத்துக்கு, கண்ணீருக்கு, ஆன்சைட்டிக்கு எல்லாத்துக்கும் எண்டிங் கொடுத்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு நியூ பிகினிங் அந்த ஒரு கார்டு, என்ட்ரி கார்டு கொடுத்து உள்ளே விட்டுருக்காரு. நம்மளை நிறைய சேஞ்சஸ் வருது. முன்ன மாதிரி இல்லை. லைஃப்லேயும் சரி, கெரியர்லேயும் சரி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாற்றமாக கூட இருக்கலாம், அல்லது வந்து வேலை தேடிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷிஃப்டாக கூட இருக்கலாம், வீடு மாற்றலாம், ஏதாவது ஒரு டிரான்சிஷன் கண்டிப்பாக மாறுவீங்க. அது உங்களே வந்து உருக்குலைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து மாற்றம். உருக்குலைக்கிறதுனா அழிக்கிற மாதிரி கிடையாது. இங்கே உருக்குலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். எல்லாமே எண்ட் ஆஃப் சைக்கிள், எல்லாமே முடிஞ்சு போச்சு. தங்கம் இனிமேல் நீ அழுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட வாட்டர் எனர்ஜி, ஸ்கார்பியோ எனர்ஜி 1313 பார்க்குறப்ப
பர்சனாக தான் இருப்பீங்க. எல்லாமே ஒழுங்குமுறைப்படுத்தி வருது. இது வரைக்கும் ஆரம்பித்த ஒன்று, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்குமுறையே படுத்தாமல் லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்துட்டே போயிருந்திருப்பீங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையே இல்லாமல் ஏதோ ஒன்று ஒழுங்காகவே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, செய்கிறீங்க, அது ஏதோ ஒன்று அது எங்கேயோ போய் அது முடியுது. அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க. ஓகேவா? அப்போ வந்து நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்சாண்டட் பார்க்லேருந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கார்டெலாம் நம்ம எடுத்து ரொம்ப நாள், பல வருஷமே ஆச்சுன்னே சொல்லலாம். பல வருஷம் இல்லை, பல மாதங்கள் ஆச்சு. இதுலேருந்து நிறையா கைடன்ஸு நமக்கு கிடைக்கும். இது நான் வந்து பாயிண்டட் கிறிஸ்டலில் வைக்கலை, வச்சுட்டேன். தெரியுதா பாயிண்டட் கிறிஸ்டல்? ஓகேவா? தெரியுதா? ஓகேங்களா? இது வந்து பிரம்ம முகூர்த்த ப்ரேயரில் வச்சு பயங்கர பாசிட்டிவிட்டியாக காஸ்மிக் எனர்ஜிலாம் வாங்கி வச்சுருக்காங்க. வேலும் மயிலும் துணைன்னு கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன வந்திருக்கு பார்க்கலாம். எம்பவர்மெண்ட். எம்பவர் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பிலீவ். அப்பா சாமி, நம்பிக்கையோடு இருங்க. பாசிட்டிவ் தாட்டை உங்களுக்குள்ளே போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ்னு நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்க்கலாமா? ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இது 2 தாங்க முக்கியம். நம்மளை ஆட்டி படிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஹெல்த்தும் நமக்கு சரியில்லை, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரியில்லை, மென்டல் ஹெல்த்தும் சரியில்லை. 2மே வந்து இப்போ பாடாப்பட்டுட்டு இருக்குது. ரொம்ப எதையாவது கவலைப்பட்டுட்டு இது தாங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு முக்கியம். எது எப்படி வெளியில் நடந்தாலுமே என்னுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடாமலே இருப்போம், அல்லது ஓவராக சாப்பிட்றது, இல்லை கவலைப்பட்டுகிட்டே இருக்க 2 நாள் 3 நாள் ஆனாலும் சாப்பிட்றதே இல்லை. அப்புறம் மைண்டில் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறதும் இது வந்து மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் மைண்டில் தானே யோசனை பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்க, ஒரு பேடான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள், அது நல்லதோ கெட்டதோங்க, அதிகப்படியாக நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே மென்டல் இல்னஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி பைத்தியமாக ஒரே விஷயத்த மைண்டில் யோசித்து அப்படியே சுற்றிட்டே அலைய வேண்டியதான். இங்கே அப்படி தான் நிறைய பேர் வந்து ஒரே விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அதெல்லாம் நடக்கபடி நடக்கட்டும். புரியுதுங்களா? விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னர் சைல்டு woundsலாம் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அப்படியே அழகாக அதுக்குள்ளே போகிற மாதிரி, நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி, அந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுற மாதிரி, தொடுற மாதிரி, ஃபீல் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி அப்படியே அழகாக வந்து அது அப்படியே அந்த சீனுக்குள்ளே போய் நீங்கள் தான் இங்கே வந்து படத்தில் நடிக்கிற மாதிரி அப்படியே போய் அழகாக அந்த ஒரு கிடைச்ச விஷயத்தை அப்படியே டச் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது. அது எந்த ஒரு விஷயமா, நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், அந்த வீட்டை போய் அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி, ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு பர்சனை கையை பிடிக்கணும்னு நினச்சிருக்கலாம். அப்போ அந்த பர்சன் கிட்ட போகிற மாதிரி, கண்ணை பார்க்குற மாதிரி, கையை பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நடக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங்கோட அப்படியே அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. அந்த கற்பனை சக்திக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, நடத்தி காட்டிடும். அது ஆள் மனசில் பதிஞ்சு நீங்கள் கேட்குற விஷயங்கள், நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். அது வர வேண்டியது அதோட வேலை, கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை. கொடுக்கறது கரெக்டாக கொடுக்கணும். புரியுதுங்களா? டிட்டாச்மெண்ட் வேணும். டிட்டாச்மெண்ட் வேணும். வாழ்க்கையில் ரொம்ப அட்டாச் ஆகி ஒரு விஷயம் வேணும்னு ஓடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு வேணான்னு அது தள்ளி 1 மைல் தூரத்துக்கு அப்பால் ஓடிட்டே இருக்கும். அப்போது லைஃப்னால் இப்படி தான். ஒரு எது மேலேயும் வந்து ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் சொல்ல, எல்லாமே ஆசைப்படுங்க, நம்ம ஆசைப்படலாம் நடக்கும். பட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மேலே பிடிச்சி வச்சுருக்கோம் தெரியுங்களா, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அந்த மாதிரிலாம் விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு எது கிடைச்சாலும் ஓகேன்னு அக்செப்டிங் மோடில் வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதாங்க இங்கே மெயினான ஒரு விஷயமே.
ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்ட்யூஷன் பவர்லாம் நிறையா இருக்குது. உங்களோட இன்னர் வாய்ஸ் நிறையா உங்கள காப்பாத்திட்டுருக்கு. அதெல்லாம் கேளுங்க சாமி அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. அதோட கைடன்ஸ் நீங்கள் கேட்டு நடக்கும்போது சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க லைஃபு. நமக்கு கைடன்ஸ் சரியான கைடன்ஸ் இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி மோசமாக போயிட்டுருக்கு, படுகொலியில் தள்ளப்பட்டிருக்கு. அதோட கரெக்டான கைடன்ஸ்லாம் காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் கேட்காதனால அது வந்து லோ வாய்ஸில் பேசிகிட்டே இருக்குது. அது சொல்லாமலாம் இல்லை, சொல்லிட்டு தான் இருக்குது. லோ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் அமைதியாக இருந்து மெடிடேஷன்லாம் பண்ணி அது என்ன நடக்குது உங்களுக்குள்ளன்னு கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி உள்ளே போகும்போது உங்களை நீங்களே கண்டுபிடிக்கும் போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பவர் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ரியலைசேஷன்லாம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முருகன் மெசேஜ் பார்த்துருவோமா? முருகன் மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முருகன் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்க? திருத்தணி முருகனே துணை, மங்களம். சூப்பராக இருக்கும் லைஃப்பில். என் லைஃப் எங்கேயா போகுது, சந்தோஷம் எனக்கு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டுங்க. அதெல்லாம் தாங்க உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அப்படியே பிரகாசமாக இந்த பொண்ணு கையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தங்கம் அப்படியே அந்த ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அந்த ஒரு மகாலட்சுமி மாதிரி. இங்கே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியும் கூட இருக்காங்க. அப்போது எல்லா விதமான தைரியலக்ஷ்மி, சாந்தலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மியுமே வந்து வந்துடுவாங்க. அப்படியே அதை பார்க்கும்போது நம்ம லைஃபே அழகாக இருக்கும். ஒரு ஒளி தீபம் ஏற்றுற மாதிரி நம்ம லைஃப் இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரைட் ஃப்யூச்சர்னு போடுங்க. இனிமேல் ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் பிரைட் தானே. இனிமேல் நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? என் வாழ்க்கை பிரைட்டாக தான் இருக்குது, பிரைட் ஃப்யூச்சர்னு போடுங்க. அப்படியே இந்த கார்டு வந்து இது வரும், குற்றம் குறை தீரும். அப்போ வந்து ஏதாவது ஒரு குற்றம் குறை, உங்களோட குறைகள் குற்றம் ஏதாவது தவறு நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்குன்னா எல்லாமே தீந்துடும். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே தகன்னு உங்கள் கஷ்டங்களை பார்க்க முடியல அவருக்கு. அப்படியே நெருப்பாக ஜுவாலையாக எரியிறாரு. அந்த கஷ்டத்தை கொடுக்குற அந்த நபரை வந்து திருத்தணும், இல்லை வெளியே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஜுவாலையோட உன்னுடைய கஷ்டங்கள், கண்ணீர், எல்லா குற்றம் குறை எல்லாமே தீந்துடும். ஏன்னா நான் இங்கே வந்து நெருப்பு வடிவத்தில் இருக்கேன், ஆக்ரோஷமாக இருக்கேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, முருகனோட சவுண்டு தான் கேட்குது. ஆக்ரோஷமாக இருக்கார். ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, இனிமேல் கஷ்டப்பட வேணாம். உன்னை அழிக்கிறவங்கள, உனக்கு ஏமாத்துறவங்கள, உனக்கு துரோகம் பண்ணுறவங்கள நான் பார்த்து நெருப்பு மாதிரி அவங்கள சுட்டரிச்சிருவேன்னு அந்த நெருப்பு ஜுவாலையோட முருகன் வந்து காட்சி அளிக்கிறார். செம வந்து அழகான ஒரு காடுங்க. வேலை தேடி கஷ்டப்படுறீங்க, வேலையில் பிரச்சனை உள்ளவங்க, முருகனோட அந்த வேல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி பாலபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விளக்கு போடுங்க. எல்லாமே சூப்பராக நல்ல விஷயங்களும் உங்களை தேடி தேடி வருது. உங்கள் அந்த வேலையெல்லாம் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதெல்லாம் சூப்பராக வந்து வேலையெல்லாம் கிடைக்கும். சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை மட்டும்தாங்க இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயம். யாரையும் நம்ப வேண்டாம், நம்மளை நம்புங்க, கடவுளை நம்புங்க. ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.